நாங்கலாம் ஸ்கூலுக்கு கடைக்கு போனோம். மளிகை கடையிலலாம் வாங்கிட்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பில அதெல்லாம் எல்லாமே ஓசி தான். ஒரு கட்டு அப்போ ஒரு கட்டு இவ்வளோ இப்ப இது கருவேப்பில குடுப்பாப்புல, பச்சை மிளகா அப்படியே அள்ளி குடுப்பாங்க. இப்ப பார்த்தா, "அண்ணா கொத்தமல்லி அண்ணா ரூ. 10மா கட்டு" அப்படின்றாங்க. இப்ப கருவேப்பிலன்னா ரூ. 5மா, பச்சை மிளகானா 100 கிராம் ரூ. 25 அப்படின்னு ஆயிடுச்சு. ஆ அப்போ வந்து அப்போ இப்போ அதான் அந்த ஸ்டோரேஜ்ன்றது இப்ப இருக்கிறதால, அது எவ்வளோ தூரம் விலைவாசிகள ஏத்தி விட்டுருது. அப்ப அது இல்லாததால, சரி காஞ்சு கீழ தானே போகுதுன்னு சொல்லிட்டு அண்ணாச்சி என்ன பண்ணுவாரு, "இந்தா எடுத்துட்டு போ" அப்படின்ருவாரு. இப்ப எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜு, அந்த என்னமோ கூலர் அதெல்லாம் இருக்கிறதால, இதெல்லாம் அதில வச்சு ஓட்டிக்கலாம்ல அப்படின்றதால, அதுக்கு ஒரு ரேட்ட போட்டு, அது பழுத்து போன பச்சை மிளகான்னா அது ஒரு ரேட்டு, கொஞ்சம் இதுவா இருக்குதுன்னா அது ஒரு ரேட்டு, ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னா அது ஒரு ரேட்டாம். பிரிச்சுட்டானுங்க. 3 வகை, 4 வகையா பிரிச்சு, இந்த ஓசின்றத ஒண்ணு இல்லாமலே ஆக்கி, எத ஓசி குடுக்கக்கூடாதோ அதெல்லாம் குடுக்குறானுங்க. போ!